ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் நேற்றுடைய சாட்சி வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வருது, கீழேருந்து இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் வந்துட்டு கால் சைடு போய்க்கலாம், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணால் வந்து புட் சைடு போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா ரெண்டுமே நேற்று பிரேக் அவுட் பண்ணல, நேற்று ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையே வந்து ட்ரேட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இது வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணி வரைஞ்ச லைன், நேற்றோட லைன் வந்து இப்படி தான் வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னுடைய நேற்று வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று நான் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு இந்த லைன் வரைஞ்சிருப்பேன். உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எக்ஸாக்டா வந்துட்டு 41,700 நம்மளுடைய சப்ளை ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் ஓப்பன் ஆச்சு, அங்கிருந்து ஃபால் ஆச்சு. ஸோ கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட் கிட்ட வந்துச்சு, இங்கிருந்து வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போனா. ஸோ அந்த சாட்சி வீடியோ இன்னும் யாராவது செக் பண்ணாமதீங்கன்னா கூட போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இங்கிருந்து மேலே போனா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் வந்து எப்படி பண்ணியிருந்துருக்கலாம்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். பட் நம்ம வந்துட்டு நேற்று அப்படி பண்ணவே இல்லை. ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி நம்ம வரைஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் வந்து இப்படி வரைஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு இந்த 44,700 வந்து பிரேக் அவுட் பண்றான்னு சொல்லி பார்க்கணும். 44,700 பிரேக் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு 44,780 அண்ட் 44,800 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். வெறும் 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 45,000 வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போவான், 45,000 போவான். அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 44,952, 44,952. ஸோ இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 3 டைம் வந்து இங்க 4வது டைம் வந்து நேற்று டச் ஆக போச்சு. உங்களுக்கு 1, உங்களுக்கு 2, உங்களுக்கு வந்து 3. இந்த இதையும் பிரேக் அவுட் பண்ணானா வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பிளாட் பிரேக் அவுட் ஆகி பண்ணானா 45,000 வரைக்கும் போவா. அதுவே வந்துட்டு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இன்னைக்கு பிரேக் அவுட் ஆனா, இதே ஒரு கேப் டவுன் ஆனா இது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக் பிரேக் அவுட் தான். இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோன் 44,300, ஸோ இந்த ஜோன் 334, 44,334. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா 44,100 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆவான். 44,100 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆவான். ஸோ அடுத்த டார்கெட்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 43,894. ஸோ இந்த லைன் தான் 44,894 அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ள வந்து இது ஒரு சைடுவேஸ் ஜோன். ஸோ யாராவது ஸ்கேல்பர் ட்ரேடிங்ஸா ஸ்கேல்பர் வந்து இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்றீங்க, அங்க இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்ல தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாவே வந்துட்டு ஒரு நல்ல அப் மூவ் வந்துட்டு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் பண்ணா 45,000 வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட பேங்க் நிஃப்டியோட வியூ. நிஃப்டியில இப்போ பார்த்துட்டோம்னா நிஃப்டி வந்துட்டு ட்ராக் பண்றதே இல்லை நம்ம மேக்ஸிமம். ஸோ நிஃப்டியும் பார்த்துருவோம். நிஃப்டியில என்னோட லெவல்ஸே அப்டேட்டடா இல்லை. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம், வியூ ஆப்பே வந்து ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி கொஞ்சம் நல்லா ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இங்க நிஃப்டியில வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கணும். இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு, ஐ திங்க் தெரியுதுங்களா? ஸோ இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு 19,600 பிரேக் அவுட் பண்ணா நல்ல ஒரு ரேலி வந்து இருக்கும். 19,600 பிரேக் அவுட் பண்ணா நல்ல ஒரு ரேலி இருக்கும். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா ஒருவேளை ஃபாலோ ஆகும். ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 19,570 ஒருவேளை கேப் போகும்னா 570க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா 19,700 600 பிரேக் அவுட் பண்ணா 19,700 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு வந்துட்டு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு 19,644 ஃபிளாட் ஓப்பன் ஆகி அதுவே உங்களுக்கு இந்த ஸ்விங் வந்துட்டு பிரேக் பண்ணனா இந்த ஸ்விங் 19,494 அதாவது 19,500 பிரேக் அவுட் பண்ணனா உங்களுக்கு 19,451 அண்ட் 19,000
380 வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில வந்துட்டு இந்த ட்ரேடிங் பிளான். ஸோ நிஃப்டிலையும் பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா?